வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ ஒரு பூச்செடி வளர்ப்பு தான். ஆனால் ஒரு அரிய வகை பூச்செடின்னு சொல்லலாம். நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும், ஒரு வாஸ்து மலரும் கூட, ஆன்மீக மலரும் கூட, அதே சமயம் நல்ல மருத்துவ குணம் கொண்ட பூன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப அரிய வகை. நம்ம முன்னாடியே பழங்காலத்தில் இருந்து இந்த செடி இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர்ற இனம்னு கூட சொல்லலாம். ஆனால் சில நர்சரிஸில் இந்த செடிகள் இப்போ கிடைக்குது. இதோடைய மூலிகை குணத்தை அறிஞ்சு நம்மளும் இந்த செடியை வீட்டிலேயே வளர்க்கலாம். இந்த பூ தான் மந்தாரை மலர்னு சொல்லக்கூடியது. இது வெண்மந்தாரை. வெண்மந்தாரையில் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு பிங்க் கலரில் பூக்கும், அது செம்மந்தாரைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மஞ்சள் கலரில் பூக்கும், மஞ்சள் மந்தாரை, இல்லைன்னா திருவாச்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு ஆத்தி அப்படின்றதான் திருவாச்சின்னு மருவி வந்திருக்குது. ஆத்தி மரம்னு கூட சொல்லுவாங்க, காஞ்சனாரம், மலையாத்தின்னு பல பேர்களில் இந்த செடி அறியப்படுது. பொதுவாக வழக்கத்தில் மந்தாரை பூ, மந்தாரை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் கலர் வித்தியாசமாக இருந்தாலும் இலைகள் ஒரு வித்தியாசமாக ஒன்று போல தான் இருக்கும். எல்லா செடிகளுமே ஒன்று போல தான் இருக்கும். அந்த இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டி விட்டது மாதிரி இருக்கும். ஒரு நீளமான ஒரு வட்ட வடிவ இலையை நடுவில் கட் பண்ணி விட்டது மாதிரி இருக்கும். இதோட இலைகள் சைஸுமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதை தையல் இலைன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா பிளாஸ்டிக்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ நம்ம கவர்மெண்ட் தடை போட்டிருக்குது இல்லையா. அதனால் நிறைய இடங்களில் இந்த இலைகளை தச்சு, இந்த மேலே ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டின்னர் பிளேட்டாக கொடுக்குறாங்க. அமேசானில் கூட இந்த மாதிரி ரெடிமேட் பிளேட்ஸ் மந்தாரை இலைகளை பயன்படுத்தின பிளேட்ஸ் கிடைக்குது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பூன்னு கூட சொல்லுவாங்க. சிவனுக்கு ஆத்தி சூடி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது ஆத்தி மலரை சூடியவர் அப்படின்ற பொருள். அதனால தான் சிவபெருமானுக்கு அந்த பேர் இருக்குது. காளையார் கோயிலில் ஸ்தல விருட்சமாக கூட இந்த மந்தாரை மரம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த இலைகளுக்குமே அதிகமான மருத்துவ குணம் இருக்கு. பூ, காய், வேர், பட்டை எல்லாமே அதிக மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த இலைகளை கஷாயமா டீ போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடலாம், இல்லைன்னா துவையல், நம்ம நார்மலா துவையல் பண்ற மாதிரி உளுந்து, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதக்கி இந்த இலைகளையும் சேர்த்து வதக்கி துவையலா கூட செஞ்சு சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியது இந்த இலைகள். இந்த இலைகளுக்கு அதிகமான குளிர்ச்சி தன்மை இருக்குது. அதனால இந்த இலைகளை விளக்கெண்ணெயில் விட்டு காய்ச்சி தைலமாக்கி நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில உச்சந்தலையில தேய்ச்சிக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு தலைக்கு குளிக்கும் போது நம்மளுடைய உடல் சூடு தணிஞ்சு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் உடம்புக்கு. இந்த இலைகள் இரத்த சம்பந்தமான வியாதிகளுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. இதோட இலைகளை கஷாயமா குடிக்க டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல மலச்சிக்கல் பிரச்சனை தீரும். அதுக்கப்புறம் ரத்த வாந்தி, அப்புறம் ரத்தமா மோஷன் போகும்போது ரத்தம் கலந்து போறதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா இருக்கும் இதோடைய கஷாயம். இதோடைய பூ மொட்டுக்களை பறித்து சேகரித்து வச்சு நல்லா ஒரு 10-15 பூ சேர்ந்த உடனே நல்லா தண்ணியில் விட்டு காய்ச்சி ஆற வச்சு அந்த தண்ணீரை தினமும் குடிச்சிட்டு வரும்போது தைராய்டு கூட நல்லா கண்ட்ரோல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இருக்க வேதிப்பொருள் தைராய்டு சுரப்பி நல்லா தூண்டி நல்லா வேலை இயங்க வைக்கிறதுனால தைராக்சின் சுரப்பியுமே நல்லா சுரந்து பெண்கள் தைராய்டுனால உண்டாகக்கூடிய உடல் பருமன், அப்புறம் இந்த மாதவிலக்கு பிரச்சனைகள், சீரற்ற மாதவிலக்கை சரி செஞ்சு மாதவிலக்கை சீராக்குது. இந்த இலைகள் சமைச்சு சாப்பிடும்போது இதில் நார்ச்சத்து அதிகம். அதனால இது ஒரு மலமிளக்கியா செயல்படுது. மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க ரெகுலராகவே இந்த டீயை எடுத்துக்கலாம். ஆனால் தைராய்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் ஒரு சித்த மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுபோல் எண்ணற்ற மருத்துவ குணம் கொண்ட இந்த மந்தாரை மலர் செடியை நம்ம வீட்லேயுமே எளிமையாக வளர்க்கலாம். இப்போ நான் காமிக்கிறது இந்த செடி மரம் வகையை சார்ந்தது இல்லை. இது ஒரு செடி வகை, புதர் செடி வகையை சார்ந்தது. இதில் மரமாக வர்றது இருக்குது. திருவாத்தி மரம் சொன்னேன் இல்லையா, அந்த மஞ்சள் கலரில் பூக்கிறது நல்ல ஒரு பெரிய சைஸ் மரமாகவே வளரக்கூடியது. இந்த செம்மந்தாரை, வெண்மந்தாரை எல்லாமே தொட்டிகள்லேயே நம்ம வளர்க்கலாம். மாடி தோட்டங்களில் நல்ல தேனீக்களையும் நல்லா அட்ராக்ட் பண்ணும். நல்ல வீட்டுக்கு சுவாமி படங்களுக்கு நம்ம வச்சுக்கிடலாம்.
இதை வந்து வாரம் ஒரு முறையாக நம்ம வந்து ஃப்ரெஷ் இலைகளாக இருக்கும்போது நம்ம கஷாயமாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆக்சிஜனை எமிட் பண்ணக்கூடியது செடி. நம்ம சுற்றுப்புறத்தை வந்து தூய்மைப்படுத்தி நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்சிஜனையுமே எமிட் பண்ணுது. அதனால இந்த செடிகளை வந்து நம்ம மாடி தோட்டங்களில் வந்து ஈஸியாக நல்ல ஒரு மண் கலவையில் சேர்த்து வளர்க்கும் போது அருமையாக வளருது. இதுக்கு வந்து மண் கலவைன்னா நார்மலாக நம்ம எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சாயில் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு தொழு உரம், ஒரு பங்கு வந்து கொக்கோ பீட். ஏன்னா நம்ம ஹாட் கிளைமேட்டில் இருக்கிறனால கொஞ்சம் எப்பயுமே இந்த கொக்கோ பீட் சேர்க்கும் போது அந்த வேர்களுக்கு வந்து ஈரத்தன்மை கிடைச்சிட்டே இருக்கும், செடிகள் வந்து லேஸில் வாடாது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க வந்து கொக்கோ பீட் கம்மி பண்ணிக்கிட்டு கூட ஒரு பங்கு வந்து தோட்டத்தை மண் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணீர் வந்து கண்டிப்பாக தினமே ஊற்றணும். இந்த செடிகளை வந்து நம்ம வந்து ஒரு தென்மேற்கு மூலையில் வீட்டில் வச்சு வளர்க்கும் போது முன்னோர்களுடைய ஆசி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து தென்மேற்கு மூலையில் இந்த மாதிரி உறுதியான செடிகளை வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. மந்தாரை மரம் வந்து உறுதியானதுன்னு சொன்னேன் இல்லையா? எப்படின்னா நம்ம இந்த மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு அந்த குச்சிகள் பயன்படுத்துறாங்க இல்லையா, அது கூட இந்த மந்தாரை மரத்திலிருந்து செஞ்ச குச்சி தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செடிகளுக்கு இன்ஆர்கானிக் உரம் தேவையில்லை. நம்ம ஆர்கானிக்காக மாட்டுச்சாண உரம், அப்புறம் வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய இந்த காய்கறி கழிவுலேருந்து நம்ம கம்போஸ்ட் தயார் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கம்போஸ்ட் போட்டாலே போதும். நல்ல பூக்களும் கொடுக்கும், நல்ல செழிப்பாக இலைகளும் தழைச்சி வளரும். இந்த செடிகள் வந்து எல்லா லோக்கல் நர்சரிஸ்லையும் கிடைக்குதான்னு தெரியல. ஆன்லைனில் அமேசான் அந்த மாதிரிலாம் சர்ச் பண்ணால் கிடைக்கும். இல்லைனா ஆன்லைன் செல்லர்ஸ் விற்கிறாங்க, கேரளா செல்லர்ஸ்கிட்ட நிறைய கிடைக்குது. ஆன்லைனில் சர்ச் பண்ணி பாருங்கள். 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாக்குள்ளே தான் இருக்கும் இந்த செடியோடைய விலை. நான் வாங்கினும்போது ஒரு அடிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஒரு 5-6 இலைகளோடு தான் ஒரு செடி வாங்கினேன். ஆன்லைனில் செடிகள் வந்து பேர் ரூட்டாக தான் கொடுப்பாங்க. அதாவது மண் இல்லாமல் கொஞ்சம் வேரோட கொக்கோ பீட் மட்டும் சுற்றி கவர் பண்ணி தான் அனுப்பி விடுவாங்க. ஆனால் நம்ம இடங்கள்ல வரும்போது ஒரு நாள் 2 நாளில் ரீச் ஆயிடுச்சுன்னா இந்த செடிகள் வச்சு வளர்த்துடலாம். இந்த மந்தாரை செடி வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் தர்றேன். ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன். அதாவது இந்த செடிகள் வந்து இந்த புழு தாக்குதல் இருக்கும் இந்த மழை காலங்களில், இந்த குளிர்காலத்தில். அதுக்கு வந்து நம்ம வேப்பெண்ணெய் கரைசல் மட்டும் 1 ml கொஞ்சம் சோப் லிக்விட் கலந்து 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே அந்த புழு தொல்லைகள்லாம் இருக்காது. சரி நண்பர்களே, மந்தாரை இருக்க நொந்தாரை கண்டதுண்டான் பழமொழியே இருக்கு. அப்படிப்பட்ட மருத்துவ குணம் வாய்ந்த இந்த மந்தாரை செடி கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்களும் வீட்டில் வாங்கி வளர்த்து பயன்பெறுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.